ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ பார்வதி, சுவாமி, தங்களின் மைந்தனை பாருங்கள். அவன் யாருமற்ற அனாதை போல் குன்றின் மீது தனித்து நிற்கின்றான். மழை, வெயில், இடி, காற்று, கடும் பனி, மின்னல் என அவன் படும் அல்லல்களை பாருங்கள். பார்வதி, சுவாமி, தாங்கள் என்ன கூற போகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். பார்வதி, அனைத்தையும் நான் அறிவேன் என்பதுதானே உங்கள் பதில்? அனைத்தையும் அறிந்து என்ன பயன்? என் புத்திரனை அவன் படும் இன்னல்களிலிருந்து உங்களால் காக்க முடியுமா? பார்வதி, நீ காண்பவை யாவும் மாயை. ஒருவன் தன் இல்லத்திற்குள் இருந்துவிட்டால் அவன் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறான் என்று பொருளா? இல்லை, ஒருவன் நம் முருகனைப் போல் வெட்ட வெளியில் இருந்துவிட்டால் அவன் ஆபத்தில் இருக்கிறான் என்றுதான் பொருளா? இரண்டுமே இல்லை. வெட்ட வெளியில் இருக்கும் ஒருவனுக்கு இயற்கையே துணை இருக்கும். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களும் அவனை காத்து துணை நிற்கும். பார்வதி, நம் மைந்தன் முருகன் ஆதரவின்றி நிற்கிறான் என்று நீ கருதுகிறாய். ஆனால் இயற்கை அன்னை அவனை அள்ளி எடுத்து தன் மடியில் கிடத்தி தாளாட்டிக் கொண்டிருக்கின்றாள். பார்வதி, இப்போது நம் மைந்தன் முருகனுக்கு பஞ்சபூதங்களும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் அக்னி, வாயு, வருணன் உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களும் அரணாக துணை நிற்கிறார்கள் என்பதே உண்மை. இப்போது முருகனுக்குள் உள்ஒளி பெருகி தன் ஆற்றலை தானே உணர்ந்து கொண்டிருக்கிறான். மற்றோரை காட்டிலும் முருகன் தன் சக்தியை தானே அறிவான். முருகன் அண்டாசுரனை வதம் புரிந்தான். தமிழ் சங்கத்தின் தலைவன் நக்கீரனை காப்பாற்றினான். தமிழ் மொழியை காத்து நின்றான். நம் முருகன் கைலாயத்தில் இருந்திருந்தால் இது அனைத்தும் சாத்தியமாகி இருக்குமா தேவி? இந்த பேரனுபவங்கள் இன்றி அதிசக்தி வாய்ந்த சூரபத்மனை முருகனால் அழிக்க இயலுமா? நம் அரவணைப்பில் இருந்து முருகன் இவை அனைத்தையும் சாதித்திருந்தால் அவனுடைய வெற்றியை இந்த வையகம்தான் ஏற்றுக்கொள்ளுமா? சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் கண்ணோட்டத்தை நான் புரிந்து கொண்டேன். தாயன்பு என் அகக்கண்ணை ஊனமாக்கிவிட்டது. என் சுயநலத்தால் முருகனை என் உருப்பொருளாக்க சித்தமானேன். கந்தன் இந்த வையகத்தின் மைந்தன். அவன் மக்களை காக்கும் இறைவன். முருகனை கைலாயத்திற்கு மீண்டும் அழைக்க தங்களை நான் நிர்பந்திக்க மாட்டேன். ஆனால் முருகனை கைலாயம் அழைத்து வர நான் உன்னை பணிப்பேன் பார்வதி. ஆம், இப்போதே செல்.
நம் மைந்தனை அழைத்து வா. சுவாமி, தாங்கள் கூறுவது உண்மையா? ஆம் தேவி. நம் மைந்தன் முருகன் அடுத்த நிலையை எட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆகவே நீ இப்போதே செல். நான் இப்போதே செல்கிறேன். ஆனால் நான் அழைத்தால் முருகன் வருவானா? ஸ்ரீமன் நாராயணன் முதல் அவ்வை வரை எத்தனையோ பேர் அழைத்தும் முருகன் வரவில்லையே. நீ அழைத்தால் அவன் நிச்சயம் வருவான் தேவி. ஏனென்றால் நீ முருகனின் தாய். சுவாமி, ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? எனக்கு பசி இல்லை. என்னை தனிமையில் விட்டுவிடு. எனக்கு தங்களின் கோபத்திற்கான காரணம் தெரியும். தாங்கள் எப்பொழுதுமே இந்திராணியின் நினைவில் வாடுகிறீர்கள். நான் எதை பற்றியும் பேசும் மனநிலையில் இப்போது இல்லை. உடனே இங்கிருந்து சென்று விடு. தந்தையே, முருகன் தவம் மேற்கொள்ளும் பகுதியில் நாம் அசுரன் ஒருவன் காவல் காக்கின்றான். அவனை கடந்து எவரும் முருகனை நெருங்க இயலாது. அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். இங்கிருந்து முதலில் செல். சூரபத்மா, ஏன் இத்தனை கோபத்தோடு இருக்கின்றாய்? அந்த தேவேந்திரனை கொல்ல முடியவில்லையே என்ற ஆதங்கம் என்னை கொள்கிறது குருதேவா. இந்திரனை கொல்ல முடியவில்லை என்பது உன் ஆதங்கமா? இல்லை, இந்திராணியை மணக்க இயலவில்லையே என்பதுதான் உன் கோபத்திற்கு காரணமா? இரண்டுமே ஒன்றுதானே குருதேவா. இந்திராணியை மணந்து கொண்டால் அது இந்திரனை கொன்றதற்கு சமம்தானே. இந்திராணியை மணந்து கொண்டால் அல்லவா 14 புவனங்களுக்கும் நான் சக்கரவர்த்தியாக முடியும். தந்தையே, நாங்கள் இந்திரனையும் இந்திராணியையும் பிரபஞ்சம் முழுவதும் தேடி பார்த்து விட்டோம். ஆனால் அவர்கள் கிடைக்கவில்லை. ஒருவேளை ஜெயந்தனை நாம் கொன்றுவிட்டால் அந்த இந்திரனும் இந்திராணியும் இங்க வந்து விடுவார்கள் அல்லவா? பானுகோபா, இதுவும் நல்ல யோசனைதான். நாளையே அந்த ஜெயந்தனின் இறுதி நாள். அவனை நான் கொல்வேன். அந்த தேவேந்திரனை இங்கு வரவழைப்பேன். அங்கேயே நில்லுங்கள். யார் நீ? என்னை ஏன் தடுத்து நிறுத்துகின்றாய்? நான் முருகப்பெருமானின் அடிமை. முருகனை காப்பது என் கடமை. எவரொருவரும் கந்தனை தொல்லை செய்யாமல் காப்பதே என் அப்பன் முருகன் எனக்கிட்ட பணி. இப்பணியாற்ற என்னை நியமித்ததும் குமரனே. ஓ, உன்னை நியமித்தவன் முருகன். நல்லது. நான் யாரு என்பதை நீ அறிவாயா? தாங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போது தங்களை நான் முருகனிடத்தில் செல்வதற்கு அனுமதிக்க இயலாது. தாங்கள் போகலாம். நான் இங்கே முருகனை சமாதானம் செய்யவே வந்திருக்கிறேன். நான் இப்போது என் கோபத்தை வெளிப்படுத்தினால் அது முருகனிடமிருந்து வேறு விதத்தில் பிரதிபலிக்கும். ஆகவே முருகனை நெருங்க நான் வேறு மார்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். உலகத்தின் நன்மை கருதி முருகப்பெருமான் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இங்கிருந்து சென்று விடுங்கள்.
முனிவனே, என்னை தடுத்து நிறுத்த நீ யார்? உன் கதைதான் என்ன? ஒரு சிறுவன் உலக நன்மை கருதி தவத்தில் ஆழ்ந்திருக்கிறான். ஆனால் தாங்களோ அதை கெடுக்க முற்படுகின்றீர்கள். அது மட்டுமின்றி என்னை யார் என்று கேட்கிறீர்கள். தங்களுக்கு கிஞ்சித்தும் அறிவில்லையா? இங்கிருந்து சென்று விடுங்கள். விநாயகா, இந்த முனிவன் சந்தேகத்திற்குரியவனாக இருக்கிறான். இவன் எனக்கும் முருகனுக்கும் இடையே தடையாக நிற்கிறான். கவலை வேண்டாம் அன்னையே, இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அசுரனே, என் தம்பியை எங்களிடம் இருந்து பிரிக்க திட்டமிடுகிறாயா? அவன் சந்நியாசத்தில் மூழ்கிவிட்டால் உன்னை கொல்ல மாட்டான் என்று நினைக்கிறாயா? என்னை மன்னித்து விடுங்கள். நான் முருகனின் பக்தன் அல்ல. என்னை விட்டு விடுங்கள். இதன் பிறகு உன்னை எங்கு கண்டால் நான் கொன்று விடுவேன். தெரிந்தோ தெரியாமலோ நீ முருகனுக்கு காவல் இருந்திருக்கிறாய். ஆகவே உன்னை நான் உயிரோடு விடுகிறேன். ஓடிவிடு. விநாயகா, நீ உன் தம்பி மீது வைத்துள்ள அன்பை கண்டு நான் பெருமை கொள்கிறேன். வா, நாம் முருகனை காண செல்லலாம். அன்னையே, என்னை முருகன் இங்கு கண்டால் மீண்டும் கோபம் கொள்வான். நீங்கள் தம்பியிடம் செல்லுங்கள், நான் இங்கிருந்தே கவனிக்கிறேன். அன்னையே, தம்பியை எப்படியாவது அழைத்து வந்து விடுங்கள். நான் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஜெயந்தா, உன்னை கொல்வது என் நோக்கமல்ல. ஆனால் அதை தவிர வேறு வழியும் எனக்கு இல்லை. உன்னை பாதுகாக்க உன் தாயார் இந்திராணியும் தந்தை இந்திரனும் இங்கு வரவில்லை. புத்திரன் மீது பாசமற்ற சுயநலம் மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதே நிலை என் மகன் பானுகோபனுக்கு வந்திருந்தால்
அடுத்த நொடியே நானும் பதுமகோமலையும் உன் தந்தையிடம் சென்று வாழ்வை துறந்திருப்போம். புத்திரனின் உயிரை விட உனது பெற்றோருக்கு அவர்களின் உயிரே பெரிதாக தெரிகிறது. தேவர்கள் சுயநலமானவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இத்தனை சுயநலமிக்கவர்கள் என்பதை அறிய வியப்பாக உள்ளது. சூரபத்மா, உன் அற்ப ஆசைக்காக என் பெற்றோர்களின் பாசத்தை குறை கூறாதே. உனக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், உன் ஆசைகள் நிறைவேறாது. எனது தாய் உனக்கு கிடைக்க மாட்டார். உன்னால் என்னை கொல்லவும் முடியாது. ஜெயந்தா, உன்னை என்னால் கொல்ல முடியாதா? சிரசிழந்த உடலை இப்போது நீ காண்பாய். முருகா, முருகா, என் கண்ணே, என் செல்வமே, முருகா, என் உயிரே. நான் அழைத்தால் முருகன் வருவானா? நீ அழைத்தால் அவன் நிச்சயம் வருவான் தேவி. ஏனென்றால் நீ முருகனின் தாய். அன்னையே, ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? அள்ளி அணைத்து உங்கள் அன்பை பொழிய மறுத்து நிற்பது ஏன்? முருகா, நீ கொண்டு கோலம் என்னை தடுத்து நிறுத்திவிட்டது. பெண்கள் சந்நியாசம் பூண்ட ஆண்களை தொடுவதில்லை. ஆகவே நான் இங்கேயே நின்று விட்டேன். அன்னையே, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு புனிதத்திலும் புனிதமானது. அதற்கு எந்த தடையும் யாராலும் விதிக்க முடியாது. அன்னைக்கும் பிள்ளைக்குமான உறவை பாலினத்தை கொண்டு பகுக்க இயலாது. முருகா, தங்கள் அன்பு என்னை நெகிழ வைக்கிறது. அன்னையே, இத்தனை அன்பை தங்கள் மனதில் தேக்கி வைத்திருக்கும் தாங்கள் இதுவரை என்னை காண வராதது ஏன்? என்னால் எப்படி வர இயலும்? உன் தந்தை என்னை அனுமதிக்கவில்லை. வா, நாம் புறப்படலாம். எங்கே அன்னையே? கைலாயத்திற்கு முருகா. அங்கே உன் தந்தை உன்னை எதிர்நோக்கி ஆவலோடு காத்திருக்கிறார். அன்னையே, தாங்கள் எங்கே அழைத்தாலும் நான் வருகிறேன். ஆனால் நான் ஒருபோதும் மீண்டும் கைலாயத்திற்கு வரமாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. பிரபு. நந்தி, உடனே பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தேவர்களிடத்தில் செல்.
அவர்களை திரு ஆவணன்குடி மலைக்குச் சென்று முருகனை அழைத்து வரச் சொல். அப்படியே ஆகட்டும் மகேஸ்வரா. முருகா, நாம் மனதில் நினைப்பதை நம் கண்கள் காட்டிக் கொடுத்து விடுகின்றன. உலகத்தவரின் கண்களாக உன் தந்தை இருக்கிறார். அன்னையே, பிரிந்த பிள்ளையை தேடி தாங்கள் வெகு தூரம் வந்துள்ளீர்கள். ஆனால் தந்தை ஏன் என்னை தேடி வரவில்லை? முருகா, உன் தந்தை மட்டுமல்ல, ஆண்களே அப்படித்தான். ஏன், நீயே அப்படித்தான். உள்ளத்தில் அன்னை அகத்தை ஒளித்து வைத்து எதிரி போல் பாவிப்பது ஆண்கள் குணம். ஆனால் உள்ளுக்குள் அன்பு ஊற்றெடுக்கும், பொங்கிப் பெருகும். உன்னை போல் நானும் உன் தந்தையை குறித்து தவறாக புரிதலே கொண்டிருந்தேன். ஆனால் தாமதமாக புரிந்து கொண்டேன். அப்படியா? ஆம், உன் தந்தை உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கும். அதில் நீதியும் தர்மமும் அடங்கி இருக்கும். முக்காலத்தை உணர்ந்த தத்துவ பொருளை அறியாத நாமே தவறு செய்கின்றோம். நீ அண்டாசூரனை அழித்து நக்கீரனை காத்ததற்கு பின்னால் உன் தந்தையே நின்று விளையாடி இருப்பதை நீ அறிவாயா? முருகா, உன் தந்தை பற்றி உனக்கு ஏதும் தவறான எண்ணம் வேண்டாம். என்னோடு வா. உனக்கு அழகான ஆடையுடுத்தி பேரலங்காரம் செய்து நான் உன்னை அழகு செய்கிறேன். அன்னையே, இந்த கோலத்தில் என்ன பிழை உள்ளது? தந்தையும் எளிமையாகத்தானே உள்ளார். அவரை நீங்கள் மணக்கவில்லையா? தாய் தந்தையர் தாம் செய்வதற்கு எதிராக அறிவுரை செய்தால் அதை ஏற்பது தகுமோ? ஆகவே நான் கைலாயம் வரமாட்டேன். இந்த கோலத்தையும் நான் துறக்க மாட்டேன். நீ நிஜமானவனாக இருக்கும் பட்சத்தில் போலிகளின் மாய வலையில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை வந்தாலும் அவற்றை முறியடிக்கும் ஆற்றலை இறைவன் உனக்குள் அருளியிருப்பான்.